சார், பழைய படங்கள்ல எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார் மாதிரியான நடிகர்கள் தங்களுடைய கதாபாத்திரங்கள்ல தங்களை விட ஏழையான அல்லது பிற்படுத்த வகுப்பை சார்ந்த பெண்ணை காதலிக்கிறதோ அல்லது திருமணம் பண்ற மாதிரியான காட்சிகள் அமைஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே. இதுக்கான காரணம் என்னன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. அது போன்ற காட்சி அமைப்பு உள்ள படங்கள் வந்தால் தானே அது போன்ற கதாபாத்திரங்களை உங்களால் திரையில் பார்க்க முடியும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கதாநாயகர்கள் ஏற்கனவே கதாநாயகனுடைய காதலியாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த உறவினரும் இருப்பதாகவும் திரைப்படங்களில் காட்டப்படுறதில்ல. அவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றதும் திரைப்படங்களில் காட்டப்படுறதில்லை. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இயக்குனர் கௌதம் மேனன் சாரை இப்படி பார்க்கவே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அவருடைய தற்போதைய பொருளாதார சூழ்நிலையை நடிகர்களும் இயக்குனர்களும் தவறா பயன்படுத்துறாங்களான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. முழுமையாக கௌதம் மேனனை பற்றி உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கௌதம் மேனன் இன்றைக்கும் தமிழ் சினிமாவிலே நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு இயக்குனர். இன்றைக்கு பல படங்களில் அவர் நடிக்கிறதுனால இயக்குனர்களும் தயாரிப்பாளரும் அவரை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு பல இயக்குனர்களும் தயாரிப்பாளரும் அவரை ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்.